ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சீஸோட நன்மைகள் எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனால் இதை நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு எவ்வளோ கெடுதல் ஏற்படுத்துது அப்படின்னு தான் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீஸை இப்போ நம்ம பல உணவுகளில் பயன்படுத்திட்டு வரோங்க. இது பரவலாக எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது நம்ம குறைந்த அளவில் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. ஆனால் இது நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு பல கெடுதல்கள் வருது. என்னென்னு பார்க்கலாமா? சீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கொழுப்பு, கலோரிகள் மற்றும் சோடியம் எல்லாமே இருக்குங்க. இதை நம்ம சீரான இடைவெளியில் எடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஆரோக்கியமானதா தான் இருக்கு. ஆனா நம்ம இதை நீண்ட காலத்துக்கு சாப்பிடும்போது நம்ம கொழுப்பு அதிகரிக்கும் ஆபத்தை உண்டாக்குறதாவே இருக்குங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமற்றதா தான் இந்த சீஸ் இருக்கு. நம்பர் 1 ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிற்று கோளாறு தாங்க. வயிறு ரொம்ப அசௌகரியமாக ஃபீல் பண்ண வைக்குதுங்க. இதில் இருக்க லாக்டோஸை உடைக்க முடியாமல் போகும்போது அது செரிமான அமைப்பு வழியாக பயணிக்குங்க. குடல் பாக்டீரியானால உடைக்கப்படுறது தான் நம்ம நொதித்தல் செயல்முறைன்னு சொல்கிறோம். இந்த லாக்டோஸ் வாயு, செரிமான கோளாறு, வயிற்று கோளாறுகளை நமக்கு ஏற்படுத்துதுங்க. நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு அதிகரிக்க செய்யுதுங்க. சீஸ்ல அதிக அளவுல நிறைவுற்ற கொழுப்பு இருக்குங்க. தினசரி கலோரியில 20-35% 35% வரைக்கும் தான் நம்ம கொழுப்பு சாப்பிட்டு கண்ட்ரோலா வச்சுக்கணும். அதுல நிறைவுற்ற கொழுப்பு பார்த்தீங்கன்னா 10%க்கு குறைவாதாங்க இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க 1800 கலோரி உணவு சாப்பிட்றோம்னா நிறைவுற்ற கொழுப்பு 18 கிராமுக்கு குறைவா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு அவுன்ஸ் சீஸ்ல 120 கலோரியும் 6 கிராம் நிறைவுற்ற கொழுப்பு இருக்குங்க. இந்த நிறைவுற்ற கொழுப்பை நம்ம அதிகமா சாப்பிடும்போது சர்க்கரை நோய், உடல் பருமன், இதய நோய் எல்லாம் கூட ஏற்படுது. நம்பர் 3 பாத்தீங்கன்னா இதயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுங்க. இந்த சீஸ்ல சோடியம் அதிகமாவே இருக்குங்க. ஒரு சில சீஸ்ல தான் சோடியம் கம்மியா இருக்கும். ஏன்னா இந்த சீஸை பதப்படுத்துறதுனால அதுல சோடியம் சேர்த்து தான் பதப்படுத்துவாங்க. அப்படி நம்ம இந்த சீஸை சாப்பிடும்போது இதயத்திற்கு ரொம்பவே ஆபத்தை விளைவிக்க கூடியதா இருக்குங்க. சோடியம் அதிகமா இருக்க சீஸை சாப்பிடும்போது ரத்த அழுத்தத்தை அதிகரிக்குதுங்க. இந்த நிறைவுற்ற கொழுப்பு உடல்ல கெட்ட கொழுப்பை ஏற்படுத்தி இதயத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதா இருக்குங்க. நம்பர் 4 பாத்தீங்கன்னா எடை அதிகரிக்க செய்யுதுங்க. இந்த சீஸ்ல அதிகமான கலோரி இருக்குங்க. அந்த கலோரி கொழுப்பா மாறும்போது நமக்கு வெயிட் அதிகரிக்குது. 100 கிராம் சீஸ்ல 8 கிராம் கொழுப்பு இருக்குங்க. இந்த ஒட்டுமொத்த கொழுப்பு நம்ம கலோரியா மாறும்போது சீக்கிரமே எடை அதிகரிக்கும். இந்த சீஸை ரொம்ப ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இந்த சீஸை நம்ம டேஸ்ட்டுக்காக அடிக்கடி சாப்பிடும்போது நம்ம ரொம்பவே வெயிட் அதிகமாகும். நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர்சத்து குறைபாடுங்க. இந்த நீர்சத்து குறைபாடு ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவுல சீஸ் சாப்பிடும்போது அதுல இருக்க சோடியம் நமக்கு நீர்சத்து குறைபாடை ஏற்படுத்துதுங்க. இந்த மாதிரி நீர்சத்து குறைபாடு ஏற்படும் போது தலைவலி, சிறுநீர் கழித்தல்ல பிரச்சனை ஏற்படும். இந்த மாதிரி சோடியம் நிறைந்த பொருட்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கண்டிப்பா தண்ணி குடிக்கணுங்க. நம்பர் 6 பாத்தீங்கன்னா புற்றுநோயை உண்டாக்கலாங்க. பால் பொருளை சேர்ந்தது தாங்க சீஸ். இதுல ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ஸ்டீராய்டு ஹார்மோன்கள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இது நாளமில்லா அமைப்பை சீர்குலைத்து புற்றுநோய் அபாயத்தை கூட ஏற்படுத்தக்கூடியதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல பதிவுல பார்க்கலாம்.